கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை வேளையிலே சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அபிமெலேக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உடன்படிக்கையை குறித்து இந்த வசன பகுதி தொடர்ந்து சொல்லுகிறது. அபிமெலேக்கு இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன். ஆனாலும் ஆபிரகாம் அவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். தங்களோடு உடன்படிக்கை பண்ணுமாறு அபிமெலேக்கும் அவனுடைய சேனாபதியும் ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார்கள். அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற தேசத்திற்கும் தயவு செய்து இங்கே தேவன் பெயரிலே ஆணையிட்டு கொடு என்று கேட்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார். இதை மற்ற மக்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்களோடு நாமும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் அபிமெலேக்கை கவரவில்லை. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் ஜெபத்திற்கு பதில் கிடைத்த அற்புதமான நிகழ்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அபிமெலேக்கு ஆபிரகாமை புகழ்ந்து கூறுகிறான். இந்த அற்புதத்தினால் அபிமெலேக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இனியும் உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். இதன் நிமித்தமாக கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை நடப்பதன் மூலமாக அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், உங்களோடு ஐக்கியமாய் இருக்கவும் விரும்புவார்கள். நீங்கள் அற்புதத்தின் பிள்ளைகள். நீங்கள் அற்புதமாக இயேசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய பந்தியிலே சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். உங்களுடைய பேச்சு அற்புதமாய் இருக்கும். உங்களுடைய நடைகள் அற்புதமாய் இருக்கும். உங்களுடைய பார்வை அற்புதமாய் இருக்கும். உங்களுடைய காலடிகள் அற்புதமாய் இருக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு அற்புதம் உண்டு. உங்களுடைய பேச்சிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் நடைகளிலே ஒரு அற்புதமும் ஆசீர்வாதமும் உண்டு. நீங்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறீர்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் யாரையெல்லாம் அன்போடு பார்க்கிறீர்களோ அந்த ஜனங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி யாரையெல்லாம் தொடுகிறீர்களோ கண்டிப்பாக அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் மற்றவர்களை கவராது. ஆனால் தேவன் உங்களை வைத்திருக்கிற அற்புதமான அபிஷேகம் மற்றவர்களை கவரும். மற்றவர்கள் உங்களோடு இணைந்திருக்க விரும்புவார்கள். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை விரும்புவார்கள். உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை விரும்புவார்கள். அவர்களுடைய இல்லத்திற்கு நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுடைய கால் அடிகள் அவர்கள் வீட்டிலே பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த வேதாகம வசனத்தோடு இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடும் அவருடைய அபிஷேகத்தோடும் கூட பின்னி பிணைந்திருக்கிறது.
பிரிக்க முடியாத அளவுக்கு அவருடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன்னோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை தன்னுடைய சந்ததி பரம்பரையாக செய்ய வேண்டும், தொடர வேண்டும் என்று அபிமெலேக்கு விரும்புகிறான். அதனாலே தான் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யக்கூடாது என்று அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்திலே கேட்டுக்கொள்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் அவர்களுடைய தலைமுறைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சடன் டெத் என்பது உங்களுக்கு கிடையாது. இந்த வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் 4 தலைமுறைகளை காணக்கூடிய வரைக்கும் உங்களுடைய ஆயுசு நாட்கள் விரித்திருக்கும், ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும். உங்களுடைய கண்கள் வெளிச்சம் மங்கி போகாது, உங்களுடைய நடைகள் ஒருபொழுதும் தளர்ந்து போகாது, உங்களுடைய வஸ்திரங்கள் ஒருபொழுதும் பழமையாய் போகாது. உங்களுக்கு எண்ணெயும் அப்பமும் மிகுதியாக பெருகி இருக்கும். அதை நீங்கள் மற்ற தலைமுறைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆபிரகாமும் அபிமெலேக்கோடு உடன்படிக்கை பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். அதான் 24ஆம் வசனத்திலே நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று ஆபிரகாம் அபிமெலேக்கோடு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அபிமெலேக்கு கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை கவனமாய் கேட்பார். பிரியமானவர்களே, தன்னுடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படியக்கூடியவன் தான் அபிமெலேக்கு. அபிமெலேக்கு ஜாதிகள் மத்தியிலே, அதாவது தேசங்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் கனமும் கண்ணியமும் மிகுந்தவன். பிரியமானவர்களே, இனி உங்களை தேடி மதிப்பு மிக்கவர்கள் வருவார்கள், மரியாதை மிக்கவர்கள் வருவார்கள், கண்ணியமானவர்கள் வருவார்கள், கனம் பொருந்தினவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பார்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் விரும்புவார்கள். தர்சீசின் கப்பல்களும் நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபங்களும் உங்களை கடந்து வந்து உங்களுடையதாக மாறும். தேவன் அப்படியாக உங்களுக்கு செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அவர்களுடைய தலைமுறைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பரிசுத்த பிதாவுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகளின் வழியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆபிரகாம் அபிமெலேக்கோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்பினாலும் ஒரு சின்ன பிரச்சனை அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்குள்ளும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்குமானால் அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி வழக்குக்கும் வாய்தாவுக்கும் போகாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்து எதிராளி மத்தியிலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். இங்கே ஆபிரகாம் அதைத்தான் பண்ணுகிறார். ஒரு துறவு விஷயத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை ஆபிரகாமுடைய மனதை வேதனைப்படுத்துகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வேதனையை தனக்குள்ளேயே அடைக்கிக் கொள்ளாமல் அது அபிமெலேக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார். ஆமேன். அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொள்கிறார். ஆம், தைரியமாயிருங்கள். உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய சுதந்திர வீதங்களை எந்த மனிதர்களும் திருடி கொண்டு போகாதபடியாக நீங்கள் உற்சாகமாயிருங்கள், கவனமாயிருங்கள், கடிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு உண்டானது. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் உண்டானது. அதை மற்றவர்களுக்கு நீங்கள் வீணிலே வாரி வழங்காதிருங்கள். உங்களுடைய சுதந்திரங்களை பெற்று அனுபவிப்பதிலே நீங்கள் உற்சாகமாயிருங்கள். வீணான காரியங்களுக்கு உங்களுடைய சுதந்திரங்கள், உங்களுடைய பணங்கள், உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் செலவாகாதபடியாக நீங்கள் தேவ சமூகத்திலே முற்றிலுமாய் உங்களை தாழ்த்தி தேவ கரத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு கூட இருப்பார். மற்றவர்களும் உங்களை பார்த்து நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். தேவ கிருபை உங்களை மூடி பொதிந்து பாதுகாத்து கொள்வதாக. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகளை உங்களுக்கு வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபை சமாதானம் நாம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.